Hi students, welcome to BB Max 10th Standard Max 3rd Chapter Algebra Exercise 3.12 First sum பார்க்கலாம். If the difference between a number and its reciprocal is 24/5, find the number. ஒரு நம்பருக்கும் அதோட ரெசிப்ரோக்கலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 24/5. இப்போ அந்த நம்பர் என்ன நம்பர்னு கேட்குறாங்க. Let the number be x. நம்பர் வந்து என்னன்னு தெரியாது, அது x. இட்ஸ் ரெசிப்ரோக்கல் வந்து x by 1னா இது 1/x, அதுதான் இதோட ரெசிப்ரோக்கல். இப்போ எக்ஸ்னா x by 1, ரெசிப்ரோக்கல் வந்து 1/x. இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும். x minus 1/x ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் வந்து 24/5ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 1 இன்ட்டு 1 வந்து 1 டிவைடட் பை இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 24/5. இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 24 எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 24x. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 5x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 24x. இந்த 24x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 5x ஸ்கொயர் மைனஸ் 24x ஈக்குவல் டு 24x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே 5 5s are 25. இப்போ 25க்கு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் 25 வரணும். ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 25 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 24ன்னு வரணும். அப்போ இங்கே 25 1ன்னு எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு 25 வரும். அப்போ 25 மைனஸ் 25 இன்ட்டு 1 வந்து மைனஸ் 25. ஆட் பண்ணோம்னா 25ல் 1 போச்சுன்னா 24. பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் வந்து மைனஸ், அதனால் மைனஸ் 24. அப்போ மைனஸ் 25ன்னு ஒரு ஃபேக்டர் இங்கே 1ன்னு சொல்லிவிட்டு மைனஸ் 25 1 எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதனால் இதையும் 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும். பண்ணோம்னா இங்கே 1 5 is 5, இங்கே 5 5s are 25. இங்கே இந்த 1/5 அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் 5 இருக்குது பை 1ன்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து 1 இருந்தால் எக்ஸ் மைனஸ் 5 1x. அப்போ எக்ஸ் மைனஸ் 5ன்னு ஒரு ஃபேக்டர். இங்கே 5x ப்ளஸ் 1ன்னு இன்னொரு ஃபேக்டர். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 5. அண்ட் 5x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா 5x ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/, இந்த 5 டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ மைனஸ் 1/5. அப்போ அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஒன்று 5 இல்லைன்னா மைனஸ் 1/5. therefore the required number is minus 1/5 or 5. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.